இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அந்த பகுதியில் வந்திருக்கக்கூடிய முஸ்லிம் நமது மக்கள் அவர்களுடைய திருமணத்தில் கலந்து கொள்வதை மகிழ்ச்சி அடைகிறோம். ரொம்ப கரெக்டான ஒரு மகிழ்ச்சி, அதிகமான விசாரணை இல்லை. அதனால் ஒரு பரியாசத்தில் வச்சது மாதிரி ஒரு இஸ்லாமிய மார்க்கம் ஒரு உயர்ந்த மார்க்கம், உன்னதமான மார்க்கம். மார்க்க விஷயங்கள் வந்து நமக்கு போய் சேவை என்பதற்காக ஏற்பாடுகள் அல்லாஹ் இருக்கிறாங்க. அதை வந்து நம்ம குர்ஆன் செய்வது ஒரு நாளைக்கு மகரிபு இஷா பக்கத்தில் சட்டம் போட்டு போடுறாங்க. சும்மாவில் வந்து மரியாதையில் சட்டம் போட்டு போடுறாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை தராவிகள் வந்து 30 சும்மான்னு போடுறாங்க. வெள்ளிக்கிழமை வந்து துப்பா, அது அரபியில போடுறாங்க. அதே மாதிரி இல்லாத வந்து துப்பா போடுறாங்க. துப்பா வந்து அரபி மொழியில இருக்குது. ஆனால் ஊழியம் என்ற கடவுள் போல சும்மாவில் என்ன துப்பா போடுறாங்க, தராவியில் என்ன அஜத்துக்கு லாபசாரத்துக்கு என்ன ஓடுறாங்க, இத்தவர்கள் துப்பா ஓடுறாங்க, அது என்ன ஓடுறாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு தெரியறதில்ல, ஒழுங்கு தெரியறதில்ல, நம்மளுக்கு தெரியறது. அதனால வந்து அதனுடைய நோக்கம் என்னமோ அது நிறைவேறது இல்லை. அப்ப ஒரு பெரிய விஷயம் என்ன சொன்னா, தமிழ்லேயே வந்து சொல்லலாம், தமிழ்லேயே சொல்லலாம், இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஏன் அரபியை போட்டீங்க கட்டி மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நவீன சிந்தனையாளர்களுக்கு அந்த காலத்துல இருந்து கலப்பாங்க. அப்படி கலக்கக்கூடிய நேரத்தில் அதை ஆய்வு செஞ்சு பார்த்து நம்ம அறிஞர்கள்லாம் அதை அனுமதிச்சிருக்காங்க. ஆய்வுகளாக இருக்கக்கூடியவங்க, குர்ஆன் படித்தவங்க, இந்த குப்பாவை படித்தவங்க, தாய்மொழியில அந்தந்த மாநிலங்களில் வந்து விளக்கம் கொடுக்கணும். இப்போ சும்மான்னு சொன்னால் சும்மா பயம், தராவியில் வந்து தராவிலாம் வந்து கஷ்டி போகும். அதே மாதிரி இந்த கிட்டாவில் வந்து ஒரு கூட்டம் ஒன்று சொல்லலாம், அந்த குப்பா ஓதுறாங்க மையமாக வச்சு தாய்மொழியில கொடுக்குறாங்க. கன்னடத்தில் கொடுக்குறாங்க, மலையாளத்தில் கேரளாவில் மலையாளத்தில் கொடுக்குறாங்க, ஹிந்தியில் கொடுக்குறாங்க, எத்தனை மொழிகளும் 1000 மொழிகள் கொடுக்குறாங்க. அந்த விஷயத்தை இருக்கிறாங்க. இந்த அல்லாஹ் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு. இதை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். இது உயிரோடு உள்ளதாக நம்ம வந்து ஆகலாம். பொறுத்தளவுக்கு அந்த குப்பாவில் வந்து 4 தடவை தக்குவா, அல்லாஹ்வை பயந்து நீங்க வாழுங்க, இணையத்தோட வாழுங்க, நல்லதை எடுத்து செய்ய, தீயதை வந்து விளைவிக்கல, சொர்க்கத்தினுடைய அமலை வந்து நீங்க செய்ய, நரகாமலுக்கு போகாதீங்க அப்படிங்கிற கருத்து தெரிஞ்சுக்கக்கூடிய தக்குவாவை தான் மெயினாக வச்சு இது மாதிரி ஒரு ஆயத்துல 4 இடத்துல தக்குவா வரும். இது என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னா, அதாவது கணவன் மனைவியின் இல்லற வாழ்க்கை இனிப்பு இல்லறம் அப்படிங்கிறத நம்ம ஆயத்திலே இருந்தாலும் அப்பா போய் கட்டுவாரு, அம்மா போயிடுவாங்க, போயிடுவாரு. கணவன் மனைவி மட்டும்தான் அவங்க இருப்பாங்க. 2 உடலும் ஒரு உயிர் மாதிரி நம்ம வாழணும்னு சொல்றோம். நம்ம கணவன் மனைவியுடைய வாழ்க்கைகளுக்கு சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாத்தோட ரொம்ப முன்னே நிம்மதி இருக்கு. மகிழ்ச்சி என்பது வேறு, கவலை என்பது வேறு, நிம்மதி என்பது வேறு. கவலை இல்லாத மனிதர்கள் யாரும் இல்லை. நீ கவலை இருக்கும், துணியா கவலை இருக்கும். கவலையே இல்லை அப்படின்னா மனுஷனே சொல்லுவாங்க, கவலையா இருக்கு, கவலையா இருக்கு மனுஷன். சரி துணியா கஷ்டரா பேசணும் பாசல், அகல் பாசல், தனியாக பாசல். இந்த துணியாவில் கவலை இல்லாத மனிதன் யாருமே இல்லை. கவலையே இல்லைன்னு சொன்னா மனிதனே இல்லை அப்படின்னு ஒரு வாசி சொல்றாரு. அதனால மாற்றத்தில் மீன் கவலையே துணியா கவலையே இருக்கு. மனது மாதிரி வாழ்க்கை மட்டும் மகிழ்ச்சியா இருக்கும், மனது மாதிரி அமைக்கிறதுனா கவலை வரும். ஆனா நிம்மதி என்பது அதுக்கு அப்பாற்பட்டது. நிம்மதி தான் இங்க ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. அப்பாற்பட்டவர்கள் திருமணத்தை பற்றி சொல்றப்ப சுக்கூடிய வாழ்க்கை சொல்லுவாங்க. சுக்கூடியன்னு சொன்னா மன அமைதியை இருக்கும். இரவுல வந்து ஒரு அமைதியை வச்சிருக்கோம், வீட்டுல வந்து ஒரு அமைதியை வச்சிருக்கோம், மனைவியில வந்து ஒரு அமைதியை வச்சிருக்கோம். 3 இடத்துல சுக்கூட மனைவி இருக்கு. அப்ப கணவன் மனைவி பற்றியில இன்னைக்கு வாழ்க்கையை தொடங்கக்கூடிய சரி, அதில் வாழ்ந்துருக்கோம். சமீபத்தில் திருமணம் சொல்லியிருப்பாங்க, திருமணம் ஆகக்கூடிய திருமணம் இங்க உட்காந்துருக்காங்க, அதாவது தாயார் சொல்லுவாங்க. இப்படிலாம் இருந்தாலும் கூட நிம்மதியான வாழ்க்கை அமைகிறது தத்துவ முன்னிலைப்படுத்தினா அல்லாஹ் பார்த்துக்கலாம், அல்லாஹ் நம்ம பயப்படலாம். எனக்கு கடமை இருக்கு, அவங்களுக்கு கடமை இருக்கு அப்படிங்கிற கடமைகளோட நம்ம நடந்துட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஜெயிக்க முடியும். தத்துவ நம்ம
போறவங்களுக்கு அம்மா சொன்னாங்க, அக்கா சொன்னாங்க, மச்சி சொல்லிட்டு கத்தாமை தாயார் சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு கடவுள் மனைவிய நிம்மதி வராது, வராது. இதான் உண்மையான விஷயம். அதனால உப்பளவுல ஓதப்படக்கூடிய விஷயம் தக்குவா. தக்குவா என்ன அண்ணா நம்மளை பார்த்துட்டே இருக்கா, நான் எப்பயும் கல்வி சொல்லணும், சொர்க்கத்துக்கு நம்ம போகணும், நரகத்திலிருந்து தவிர்த்து கொள்ளணும், அல்லா சொன்னதுனால ஏவத்தில் எடுத்து நடக்கணும், விலகிலிருந்து தவிர்த்து கொள்ளணும். இதுதான் தக்குவா வருது. ஏன்னு சொல்லுவாங்க, பக்தின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த தக்குவா வந்து முன்னிலைப்படுத்தணும்னு சொன்னா நம்ம வாழ்க்கை வந்து நிம்மதியாக இருக்கும். அதை நீங்க யாவது இன்னொரு விஷயம் கேட்டா, பொதுவாகவே வந்து மனிதனுடைய வாழ்க்கை வந்து ருசிக்கணும்னு சொன்னான். அவன் என்ன ருசியோட வாழ்றோம். நிறைய நீங்க பாருங்க, ருசியோட பெரிய அளவுல வாழ்றதுன்னு தெரியல. வாழ்க்கை வந்து ருசி, அப்பதான் அது வந்து சிறக்கும். அப்ப வாழ்க்கை வந்து ருசியா காரணம்னு சொன்னா ரெண்டு விஷயம் இருக்கணும். அதுல ரெண்டு இடம் ஒன்றாவது நமக்கு இருக்கணும். இந்த ரெண்டு எதுவுமே இல்லைன்னு சொன்னா அவன் பெரிய பதவியில் இருக்கலாம், பணத்தில் இருக்கலாம், அதிகாரத்தில் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா வந்து அவனுக்கு வாழ்க்கையில் ருசிக்காது, வெறுப்பா இருக்கலாம், கசப்பா இருக்கும். இந்த முக்கியமான சில வாழ்க்கையில உபயோகிக்க முடியாது. ஏன்னா இப்படி பேசிட்டாரு, அப்படி பேசிட்டாரு, பல்லவர்கள் இருந்து குஜராத்துக்கு போகும், ஹைதராபாத்ல போய் குஜராத்துக்கு போய் அகமதாபாத்லாம் போயிருந்தா நமக்கே தெரியாது. அதனால நான் அந்த ஊரை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி சர்ச்சை போல என்னுடைய பேச்சுல மாணவர்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை வாசிக்கணும், விளையாட்டு மூலமா பற்றி பேசுறது. அதுக்கு அவங்க தலைமை இருக்காங்க. சின்ன நிமிடங்கள் சொன்னாங்க, ஆரம்பிச்சுவாங்க. இந்த விஷயங்கள் பெரிய பெரிய சுற்றுரை நாம் கொடுக்கிறோம். அதாவது நம்ம இருந்தா நம்ம 4 பேர் மேல அன்பு செல்வதற்கு ஆளப்படும். நம்ம மாப்பிள்ள, தம்பிமானே, தகச்சிமானே, பேராண்டி, என் பேத்தி அப்படின்னு சொல்லி ஜீவன்கள் வந்து நமக்கு இருக்கும்போது நம்ம அன்பு என்பதற்கு அதை செலுத்துவோம். காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துன்னா கருத நாயை ஏறி காப்பது அது வாழ்வாங்க. காமம் என்ன காமம்? மண்ணாங்கடி காமம். காமத்தில் உங்களுக்கு அன்புக்குண்டோ அடைக்கிட்டாங்க முகப்பத்து வேணும். காமத்துக்கு இல்லை சகோதரி தனிமேற்று அன்பு முகப்பத்து. நம்ம 4 பேர் நமக்கு அன்பு செலுத்துறதுக்கு இருக்காங்கன்னா வாழ்க்கை ரொம்ப விஷயம். அது நம்ம உணவுக்கு நீங்க கவர்மெண்ட் சொல்லக்கூடிய இல்லை. அதான் மெயின் விஷயம். நம்ம அதாவது நம்ம மேல நம்ம வந்து அன்பு செலுத்துறதுக்கு ஆள் வேணும். முதல் பாயிண்ட். 2வது வந்து நம்ம மேல அன்பு செலுத்துறதுக்கு ஆள் வேணும். இந்த இதெல்லாம் சொல்றாங்க. நம்ம அன்பு செலுத்துறதுக்கு ஆள் வேணும், அன்பு செலுத்துறது நம்ம மேல அன்பு செலுத்துறதுக்கு ஆள் வேணும். இது கணவன் மனைவிக்கு முதல் எடுத்துக்கிறாங்க. அது மாதிரி அன்பு வந்து நம்ம பார்க்க முடியாது. கணவன் மனைவி மேல அன்பு, மனைவிக்கு கணவன் மேல அன்பு இருந்தால்தான் வாழ்க்கை. நீங்க என்னவே இருந்தாலும் கணவன் மனைவி பற்றியில அந்த அன்பு இல்லாத வெறும் காமம் வந்து இருக்குன்னா அது வாழ்க்கை ருசிக்காது. இதை மகத்துவ வார்த்தை சொல்லுவான். வயசான காலத்துல அன்புங்கிற வார்த்தை இறக்கப்படாது அப்படின்னு சொல்லுவான். அன்பு இருந்தாலே ஒரு காலத்துல இறக்கலாம், அன்பு இறக்கமா மாறும். அதனால சகோதரியாருக்கு அன்பு செலுத்துறதுக்கு ஒரு ஆள் வேணும். நம்ம மேல அன்பு செலுத்துறதுக்கு ஆள் வேணும். அதுல முதலிடமாக அல்லாஹ் விட்டாவுக்கு தலைமுறை. அதனால அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வந்து வாழணும். சகோதரிய சொல்ல அது நிறைய சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொன்னா அதான் மெயினான ஒன்னா வாக்கிங் போயிட்டே இருக்கு. அம்மா போயிட்டே வந்து நான் நடந்து வந்துருக்கிறப்ப ஒரு தாய் 12 வயசு ஸ்கூல் போயிட்டே இருக்காங்க. அம்மா கையில என்னமோ பொருள் வச்சு சொல்ல முடியும். இந்த பொருளை மூத்த வாழ்ந்து சொல்றாங்க, நானும் வாங்க மாட்டேன் அப்படின்னு போறேன். அங்க 2வது பையன் சொல்றா, நான் கவனிச்சுட்டே வரேன். நான் சொல்றது 40 மாட்டேன் செய்வாங்க. அன்பு சொல்றா, இதுதான் அன்பு. அம்மா அப்படின்னு அன்பு என்பது அவருக்கு அக்கறைப்படுறது, அவருக்கு ஏதாவது ஒன்று செய்யணும், அவருக்காக நான் அர்ப்பணிக்கிறது. அதான் அவர் 2 பேருக்குள்ள புதுசு போய் அந்த பையனோட வேலை சின்ன பையன் வந்து வாங்க அப்படின்னா அவங்க அம்மா மேல அன்பு
முக்கியத்துவம் கொடுக்கணும். சர்வத்தி என்று சொல்லக்கூடிய காமத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. தப்பாவை நம்ம கையில கொடுத்து சொன்னா இல்லற வாழ்க்கை வெற்றி அடையும். அவர் மனைவி வாழ்க்கை நல்ல கடவுள் சொல்லிட்டார். கைக்கும் அறிவியல் அறிவிக்குமான வசதிக்கு சொல்றாரு நமக்கு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி நம்ம நல்லவர்களாக ஆயிடும். 1000 பேர் சொல்லுவாங்க மனைவி சொல்லணும். பெண்களுக்கு மனைவி வீசுமாறு செய்யலாம். ஆசிரியர் உணவி மகப்பூமி நல்ல விதமாக நீங்க மனைவிமார்கள் சொல்லலாம். புதுமாப்பிள்ளை அவர்களுக்கும் நம்மவர்களும் மனைவிமார்களுக்கு நல்ல விதமாக கவனி செய்வாங்க. கைக்கும் அறிவியல் கடைசி பொதுவாக அவருடைய இருக்கிறாங்க. இந்த கணவனுடைய வாழ்க்கை அல்லாஹ் எல்லாம் வளர்ச்சி கொடுத்து மறந்து சொல்லுவாங்க. வாரத்தை அடைக்குமா ஜமம் கிடைக்குமா வாரத்தின் கவனம்